என்னதான் தமிழ் சினிமாவில் ஆக்டர்கள் அதிகமாக இருந்தாலும் அதுல ஒரு சிலர் ஆக்டர்கள் மட்டும்தான் அதிகமான சம்பளங்கள் வாங்குறாங்க. அப்படி தமிழ் சினிமாவில் அதிக சம்பளம் வாங்கக்கூடிய 5 ஆக்டர்களை பத்தி பார்க்கலாம். நம்பர் 5வது இடத்துல இருக்கிற ஆக்டர் யாருன்னா சூர்யா. இவருடைய சம்பளம் 30 முதல் 40 கோடி வரை இருக்கும் என்று சொல்லப்படுது. அவர் இப்போது ரீசெண்டா சூர்யா நடிச்சிட்டு இருக்கிற கருப்பு படத்துக்கு 40 கோடி சம்பளம் வாங்குறாரு. அடுத்து பார்க்க போற ஆக்டர் யாருன்னா ஆக்டர் அஜித் அவர்கள். இவர் ஒரு படத்துக்கு 100 150 கோடி வரை வாங்கலாம் சொல்லப்படுது. அஜித் அவர்கள் ரீசெண்டா நடிச்சு ரிலீஸ் ஆன குட் பேட் ஆக்லி படத்துக்கு 110 கோடி வாங்கி இருக்கிறாரு. அடுத்து நம்ம பார்க்க போற ஆக்டர் யாருன்னா உலகநாயகன் கமலஹாசனை பத்தி பார்க்கலாம். இவர் ஒரு படத்துக்கு 100 150 கோடி வரை வாங்கலாம் சொல்லப்படுது. இவர் ரீசெண்டா நடிச்ச தக் லைஃப் படத்துக்கு கமலஹாசன் புரொடியூசர்ன்றதுனால அவருக்கு எவ்வளவு சம்பளம் என்று சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியாது. ஆனா அவர் இதுக்கு முன்னாடி நடிச்ச இந்தியன் 2 படத்துக்காக அவர் 150 கோடி வாங்கி இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. அடுத்து நம்ம பார்க்க போற ஆக்டர் தலைவர் ரஜினிகாந்த். அவர்கள் ரீசெண்டா நடிச்ச கூலி படத்துல 150 200 கோடி வரை வாங்கலாம் சொல்லப்படுது. அடுத்து நம்பர் 1ல யார் இருக்கான்னு உங்களுக்கே தெரியும். தளபதி விஜய் அவர்கள் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக இருக்கக்கூடிய ஜனநாயகன் படத்துக்காக தளபதி விஜய் அவர்கள் 270 கோடி சம்பளமா வாங்கி இருக்கிறாரு. தளபதி விஜய் தான் தமிழ் சினிமாவில் அதிகம் சம்பளம் வாங்கக்கூடிய ஆக்டர். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோல பார்க்கலாம்.